செருபாபேல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். மனுஷனுடைய அவிசுவாசம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவமாக்காது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினாலும், கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவனை தண்டித்தாலும், கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தை தமக்கு பிரியமான மற்றொருவர் மூலமாய் நிறைவேற்றுவார். தாவீதின் குடும்பத்திலே சிதேக்கியா பிரயோஜனமற்றவனாய் இருப்பானானாலும், தாவீதின் வம்சத்தில் கர்த்தர் மற்றொரு விதையை தெரிந்தெடுப்பார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தாவீதின் வம்சத்தார் மறுபடியும் உயர்த்தப்படுவார்கள். தாவீதின் வம்சத்தில் உள்ளவர்கள் அழிந்து போய் இருந்தாலும், கர்த்தர் அந்த அழிவில் இருந்து ஒருவனை தெரிந்தெடுப்பார், அவனை உயர்த்துவார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை ஒரு விடுகதையின் மூலமாக சொல்லுகிறார். நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி சாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதி செருபாபேல் மூலமாய் நிறைவேறிற்று. செருபாபேல் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது கோரேசு ராஜா அவர்களை விடுதலை பண்ணினான். செருபாபேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்களில் அநேகரை யூதா தேசத்திற்கு திரும்பவும் அழைத்து வந்தான். செருபாபேல் எருசலேம் நகரத்தையும் அதிலே தேவாலயத்தையும் திருப்பவும் எடுப்பித்து கட்டினான். யூதா தேசம் அழிந்து போயிற்று. அங்கே அரண்மனையும் இல்லை, ராஜாவும் இல்லை. யூதர்களை ஆளுகை செய்ய தாவீதின் வம்சத்தில் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செருபாபேல் யூதா தேசத்தின் ஆளுகையை மறுபடியுமாய் ஸ்தாபித்தான். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதி மாத்திரமே செருபாபேல் மூலமாய் நிறைவேறிற்று. இந்த வாக்குத்தத்தம் மேசியாவின் ராஜ்யத்தில் பூரணமாக நிறைவேறும். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. லூக்கா 1:32-33. தாவீதின் வம்சத்தாரை மறுபடியும் கட்டி எழுப்புகிற பொறுப்பை கர்த்தர் தாமே ஏற்றுக்கொள்கிறார். நேபுகாத் நேச்சார் தாவீதின் வீட்டாரை திரும்ப ஸ்தாபிக்கிற வேலையை முயற்சி செய்து பார்த்தான். அவன் யூதா தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்தில் போட்டான். அவன் அந்த விதையை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நாட்டினான். ஆனால் அவன் நட்டியது நிலைத்திருக்கவில்லை. அதன் வேர்கள் பிடுங்கப்பட்டது, அதன் கனிகள் வெட்டப்பட்டது. நேபுகாத் நேச்சார் நட்டிய செடி இலைகளோடு துளிர்த்திருந்தாலும் அது பட்டு போயிற்று. அந்த செடி வேரோட பிடுங்கப்பட்டது. தாவீதின் வம்சத்தாரை திரும்பவும் நட்டுவதற்கு கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை அனுமதித்தார். ஆனால் அவனுடைய பிரயாசங்கள் நிறைவேறவில்லை. அவனுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்தது. இப்போது தாவீதின் வம்சத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிற பொறுப்பை கர்த்தரே ஏற்றுக்கொள்கிறார். நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் என்றும், இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் வீட்டார் இப்போது கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை போல் இருக்கிறார்கள். அது இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருக்கிறது. தாவீதின் வம்சத்தாரிடத்தில் இப்போது பலனும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. அவர்கள் கொழுந்துகளைப் போல இளசாய் இருக்கிறார்கள். செருபாபேல் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருக்கிறான். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சகரியா 4:10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செருபாபேல் அடையாளமாய் இருக்கிறார். செருபாபேலுடைய ஆரம்பத்தின் நாள் அற்பமாய் இருக்கிறது. மற்றவர்கள் செருபாபேலை அசட்டை பண்ணுகிறார்கள். செருபாபேலை போலவே இயேசு கிறிஸ்துவையும் யூதர்கள் ஆரம்பத்தில் அசட்டை பண்ணினார்கள். ஆனாலும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உயர்ந்த பர்வதங்களை சமபூமி ஆக்குகிறார், தடைகளை நீக்கி போடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உயர்ந்த கேதுருவின் நுனி கிளையாக இருக்கிறார். கேதுரு மரத்தின் வேர் பூமிக்குள்ளே இருக்கிறது. எல்லா கிளைகளும் அதன் வேரில் இருந்து தூரத்தில் இருக்கும் நுனிக்கிளையோ எல்லா கிளைகளை விடவும் அதிக தூரத்தில் இருக்கும். நுனிக்கிளை கேதுரு மரத்தின் உயரத்தில் இருக்கிறது. அது தன்னுடைய வேரில் இருந்தும் பூமியில் இருந்தும் தூரத்தில் இருந்தாலும் உயரத்தில் உள்ள நுனிக்கிளையே பரலோகத்திற்கு சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியதல்ல, அது பரலோகத்திற்கு உரியது. இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53:2. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவது போல நடுகிறார். அதன் இளக்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான பர்வதத்தின் மேல் நாட்டுகிறார். கிறிஸ்துவானவர் நீதியின் கிளையாக இருக்கிறார். அவரே கர்த்தரால் நாட்டப்பட்டவராகவும் இருக்கிறார். கர்த்தர் இந்த கிளையை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுகிறார். இந்த பர்வதம் இஸ்ரவேலின் உயரமான பர்வதமாகும். கர்த்தர் செருபாபேலை இந்த பர்வதத்திற்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பர்வதத்திலேயே வளர்க்கிறார். இஸ்ரவேலின் வீட்டாரில் காணாமல் போன ஆடுகளை போன்றவர்கள் இந்த மலைகளில் சிதறி ஓடிப்போனார்கள். பிதாவானவர் தம்முடைய ராஜாவை உயரமும் உன்னதமுமான சீயோன் பர்வதத்திலே ராஜாவாக நியமிக்கிறார். சீயோன் மலையில் இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு போகிறது. எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. யூதேயாவில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஆரம்பத்தில் கொழுந்துகளைப் போல இளசாய் இருந்தது. கர்த்தர் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் இளம் கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுகிறார். அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகிறது. செருபாபேலின் காலத்திலே யூதருடைய ராஜ்யம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது. அது கொழுந்துகளில் இளசாய் இருப்பதினால் அதை யார் வேண்டுமானாலும் எளிதாக கொய்து விடலாம். கர்த்தரோ தாம் நாட்டின இளம் கிளையை சுற்றிலுமாக வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சத்ருவால் அதை கொய்ய முடியவில்லை. கர்த்தர் நாட்டின இளங்கிளை வேர் விடுகிறது, கொப்புகளை விடுகிறது. அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகிறது. அதன் கிளை சகலவித பட்சி ஜாதிகளும் தங்குகிறது. அதன் கிளைகளின் நிழலிலே எல்லா பட்சி ஜாதிகளும் வந்து தாபரிக்கிறது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. தானியேல் 4:21. கர்த்தரே எல்லா துதிகளுக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய தெய்வீக பாதுகாப்புகளும் பராமரிப்புகளும் மிகவும் உன்னதமானது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார். கர்த்தர் மனுஷர் மத்தியிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்.
கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தர் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துகிறார், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துகிறார். பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணுகிறார், பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார், அவரே இதை நிறைவேற்றுகிறார். இவை எல்லாமே கர்த்தருடைய கிரியை என்பது வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். நேபுகாத் நேச்சாரின் வம்சத்தார் செழித்திருக்கிறார்கள், மற்ற ஜாதியார் மத்தியில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். கர்த்தரே பாபிலோன் தேசத்தாரை உயர்த்தினார். கர்த்தருக்கு சித்தமான காலம் வரையிலும் அவர்கள் உயர்ந்திருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் நேபுகாத் நேச்சாரை தாழ்த்துகிறார். நேபுகாத் நேச்சாரின் குடும்பத்தார் உயர்ந்திருக்கும் போது தாவீதின் குடும்பத்தார் தாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பட்டுப்போன விருட்சத்தை போல இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை மறுபடியுமாய் உயர்த்துகிறார். பட்டுப்போன அவர்களை மறுபடியும் தழைக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைத்திருக்கும், அது உயர்ந்திருக்கும், அது செழிப்பாய் இருக்கும். சாத்தானுடைய ராஜ்யமோ தாழ்ந்து போகும், அது பட்டு போகும். பிசாசின் ராஜ்யம் உடைந்து போகும், அதை திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு அது உடைந்து கிடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். நீதிமான்கள் கீழே விழுந்தாலும் கர்த்தர் அவர்களை மறுபடியும் எழுந்திருக்கச் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல ஜீவன் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உயிரிழையச் செய்வார். கர்த்தர் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுப்பார். நுனிக்கிளை என்பது மேசியா மறுபடியும் வரும்போது இஸ்ரவேல் தேசமும் தாவீதின் ராஜ்யமும் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. மேசியா திரும்ப வரும்போது இடிந்து கீழே விழுந்து போன தாவீதின் ஆலயத்தை திரும்பவும் கட்டுவார். தாவீதின் ராஜ்யத்திலும் யாக்கோபின் வம்சத்திலும் கர்த்தர் நித்தியமாக ஆளுகை செய்வார். இயேசு கிறிஸ்து கர்த்தரின் கிளை என்று அழைக்கப்படுகிறார். இளம் கிளை என்னும் வார்த்தை கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து துளிர்த்த கிளை. மேசியாவின் ராஜ்யம் இஸ்ரவேலின் உயரமும் உன்னதமுமான பர்வதத்தின் மேல் நாட்டப்படும். உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதம் என்பது கர்த்தருடைய ஆலயத்தின் பர்வதத்தை குறிக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் போது எல்லா தேசத்தாரும் இந்த பர்வதத்திற்கு ஓடி வருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அந்த இளம் கிளையை நாட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயரமாக இருக்கும் பர்வதத்தை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஒலிவமலை அகன்று போகும். பாலஸ்தீன தேசத்தில் உள்ள பூமியில் பல மாற்றங்கள் உண்டாகும். சவக்கடலிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு மச்சங்கள் வசிக்க தகுந்ததாக அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். வனாந்தரங்கள் பாலைவனங்களாகும். அந்த இளம் கிளை கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். இளம் கிளை வளர்ந்து மகிமையான கேதுருவாகும். அது கொப்புகளை விட்டு கனிதரும். இந்த கேதுரு மரத்தின் கீழ் சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். மேசியாவின் நித்திய ராஜ்யம் மகிமையான கேதுருவை போல இருக்கும். நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யமும் பல சிருஷ்டிகள் தாபரிக்கும் விருட்சமாக கூறப்பட்டிருக்கிறது. மகிமையான கேதுரு விருட்சம் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். மகிமையான கேதுரு விருட்சம் மேசியாவின் ராஜ்யத்திற்கு அடையாளம். மற்ற விருட்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள மற்ற ராஜ்யங்களுக்கு அடையாளமாகும். அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் கர்த்தருடைய கிரியைகளின் விவரம். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தினேன். கர்த்தராகிய நான் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். கர்த்தராகிய நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணினேன். கர்த்தராகிய நான் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன்.